என்ஜி சிங்கம் அவர்களே. இப்பொழுது நேர கணிப்பு அறிக்கை சொல்வேந்தர் தர்மா அவர்கள் தயவு செய்து படைங்கள். சொல்வேந்தர் சிங்கம் 3 நிமிடம் 37 வினாடி பேசினார். 3 நிமிடம் 37 வினாடி பேசியிருக்கிறார் சொல்வேந்தர் சிங்கம் அவர்கள். அந்த கோபத்தினால என்னமோ இன்னும் அந்த சிவப்பு விளக்கு எரிந்து கொண்டே இருக்கிறது ஐயா. நன்றி. அடுத்த பகுதியை வழிநடத்த சொல்வேந்தர் வேலாயுதம் அவர்களை அழைக்கின்றேன். நன்றி சொல்வேந்தர் கண்ணன். இப்பொழுது இறுதி குழுக்கு சீட்டு அதனை எடுத்து வழங்குவதற்கு சொல்வேந்தர் சண்முகம் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். வெற்றி செல்பவர் தவணி. ஒரு தரம், 2 தரம், 3 தரம். THAVANI தரணி. ஜனனி இல்லப்பா, தரணி. அடுத்த சீட்டு அவ்வளவு நம்பிக்கை. செல்பவர் பைரவி சண்முகம். பைரவி சண்முகம் இந்த பாப்பா எத்தனை தான் வரும்? 3வது பரிசு அவங்க தான் வாங்குறாங்க, முதல் பரிசு அவங்க தான் வாங்குறாங்க. இவங்க தானே கொடுத்தா வாங்கிருக்கோம். பெருமனதுடன் படுத்து விட்டு கொடுத்து விட்டார். பாப்பா கை தட்டி கொடுங்க. இந்த மாதிரி நாட்டில் நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னொரு கூட இருக்கு சார். உங்களுக்கு எனக்கு ஒரு பெரிய சோதனை. கேட்கறவங்களாம் கிடைக்க மாட்டேது. நாகேஸ்வரி நாகேஸ்வரி வந்து கொண்டிருக்கின்றார். 9வது மேஜையிலிருந்து அம்மா நாகேஸ்வரி அவர்களுக்கு இவர் எல்லாம் தாய் குலத்தின் பெருந்தெடுத்து இந்த பரிசுகளை பெற்று செல்ல இருக்கின்றார். அவருக்கு பலத்த கைத்தட்டை கொடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். முதல்ல வந்து கடைசி பரிசு முதல் பரிசு வாங்கிட்டு போயிட்டாங்க பாத்தீங்களா? எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான், BMW பாட்டிக்கு போயிடுச்சு. ஓகே, அடுத்து சற்று முன் நீங்க ஆங்கிலத்திலிருந்து தமிழ் மொழியாக்கம் செய்யறதுக்கு ஒரு தாள் கொடுத்திருந்தோமா இல்லையா? அது முடிவு விடைபெறுப்பு சொல்ல இருக்கின்றேன். அந்த பரிசை எடுத்து வழங்குவதற்கு சொல்லுங்க முரளி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். அந்த பரிசை சென்று சென்ற குழுவினர் 1ஆம் மேஜையை சேர்ந்தவர்கள் உங்கள் சார்பில் ஒதுக்கு பரிசை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வேகமா கை தட்டுங்க.
வார்த்தைகள். ஒன்றாவது வார்த்தை பிளாஸ்டிக், நெகிழி. பிளாஸ்டிக் ஆங்கிலத்துல, தமிழ்ல வந்து நெகிழி. லேப்டாப், மடிக்கணினி. துரியன், முள்நாரை பழம். ஆப்பிள், குமளி பழம்னு சொல்லலாம், இல்ல அரத்தி பழம்னு சொல்லலாம். ரொம்ப கோபமா பாக்குறீங்க டிஸ்டிங்விஷ்ட் போஸ்ட் மாஸ்டர் சிங்கம் அவர்களே. சன், கதிரவன். மூன், திங்கள் இல்ல நிலா. சந்திரன் போட்டீங்கன்னா அது வடமொழி சொல்லு. பிளானட்ஸ், கோள்கள். நிறைய பேர் வந்து கிரகம்னு எழுதியிருக்கிறாங்க, கோள்கள். ஸ்டார்ஸ், விண்மீன்கள். நட்சத்திரம் நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க, நட்சத்திரம்னு. அது சரிதான், இருந்தாலும் கோள்கள் எழுதியிருந்தா அதற்கு நம்ம புள்ளிகள் கொடுக்கிறோம். வாட்டர்மெலன், குமட்டி பழம், தர்பூசணி. போலா பேர், பனிக்கரடி. ஆஸ்ட்ரிச், வான்கோழி நிறைய பேர் எழுதியிருக்காங்க, ஆனா நல்ல தமிழ் வந்து தீக்கோழி. தீயா வேலை செய்யணும் குமாரு. ப்ரான், இறால். நெருப்பு கோழியா? தீக்கோழி தமிழ் சுத்தமான தமிழ் வார்த்தை. ப்ரான், இறால். ஊடான் ஒரு ஆள் எழுதியிருந்தாங்க, நிறைய ஊடாக சாப்பிட்டிருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. பீனட், நிலக்கடலை, வேர்க்கடலை. வாட்டர் லிலி, ஆம்பல். பூம்பா ரஜினி பாடினார்ல, அப்ப மட்டும் கேட்டீங்க, ஆம்பல். கிரேப்ஸ், கொடி முந்திரி. கொடி முந்திரி. ஃபெஸ்டிவல், பெருநாள் திருவிழா. ஒப்பீனியன், கருத்து. இன்னோவேஷன், புதுமை. இக்னரன்ஸ், அறியாமை. கேப்பபிலிட்டி, செயல்திறன். ஆக இதுவே ஒரு குழு வந்து ஒரு 11 வார்த்தைகளை சிறப்பா நல்லா எழுதியிருக்கிறாங்க. 11 வார்த்தைகளை, 12 வார்த்தைகளை சரியான வார்த்தைகளை கொடுத்தனால அவரே வந்து 1வது மேசை சேர்ந்தவங்க தான். அவர்களுக்கு பரிசு எடுத்து வழங்கப்படும். எடுத்து வழங்குவதற்கு மன்றத்தை சார்ந்த சுவேந்தர் முரளி அவர் தயார் நிலையில் இருக்கிறார். வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் அந்த 1வது மேசைக்கு. கண்ணன் அவர்களுக்கு நன்றி. ஒரு முக்கிய அறிவிப்பு, இந்த நிகழ்ச்சி இனிதே 7 மணிக்கு தொடங்கியது. 7 மணி முதல் இப்பொழுது வரை உங்கள் புகைப்படங்கள் அனைத்தும் ஜோபாரு துளு என்ற பேஸ்புக்கில் உடனுக்கு உடன் ஒளிப்பதிவாகி கொண்டிருக்கின்றது. நீ கவலையே படாதீங்க, இது லைவ் டெலிகாஸ்டோட இன்னும் அதிவேகமா போயிட்டு இருக்கு. அதுக்கு முழு பொறுப்பு எடுத்திருக்காங்க திருமதி எட்னா சந்திரன். திருமதி எட்னா சந்திரன் எழுந்து நில்லுங்க. இவங்க படம் பிடிச்சாலே ரொம்ப ஆபத்து. அடுத்த ஒரு சிறப்பான பாடலை பாடுவதற்கு மும்மூர்த்தி சொல்வேந்தர் கஸ்தூரி அவர்களை அழைக்கின்றேன்.
காதல் காதல் எனும் ஒரு கீதம் ஆடிடும் ஓசை கேட்கிறது. கடலையாவும் இசை மகள் வீட்டும் அழகிய வீணை சுரஸ்தானம் இரவும் பகலும் ரசித்திருப்போம். நீ ஒரு காதல் சங்கீதம். நீ ஒரு காதல் சங்கீதம்.